அது இப்போ இந்த சைடு நாங்கள் வந்து ஆக்சுவலாக மதுரையில் தான் இங்கே இருக்கோம், எல்லிஸ் நகரில் இருக்கோம். இது என் பொண்ணு அப்ராடில் இருக்கா. ஸோ மதுரையில் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் மதுரையில் சென்ட்ரல் ஜெயிலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கைதிகளை வச்சு இங்கே வந்து அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கொடுக்கணும், ப்ளஸ் அவங்களுடைய மைண்ட் செட் எல்லாமே மாறணுன்றதுக்காண்டி. ஏன்னா வெளியே போயிட்டு அவங்களுக்குன்னு ஒரு தொழில் கிடைக்காது, உடனே கிடைக்காது, எல்லாத்துக்குமே நல்லது உண்டு பண்ணுறதுக்காண்டி உண்மையிலே அவங்க ரீஃபார்மேஷன் நல்லா பண்ணுறாங்க. அது தெரிஞ்சதுலேருந்து நான் ஃபுல்லாக இங்கே தான் வாங்கிட்டு இருக்கேன். இப்போ என் பொண்ணுக்கு அப்ராடுக்கு அனுப்பிச்சி விடுறதுக்காண்டி அவளும் இப்போ கொண்டு போயிட்டு இருக்கா. இந்த தேங்காய் எண்ணெய் வந்து கலப்படமே இல்லை. நிறைய இடத்துல செக்கு தேங்காய் எண்ணெய் அதுன்னு சொல்லிட்டு செக்கை உள்ளே வச்சுருப்பாங்க, டின்னில் இருந்து தான் ஊற்றி கொடுக்குறாங்க. பட் இங்கே உண்மையிலே ஆட்டி பண்ணுறாங்க. சரிங்களா? நாங்கள் வந்து எனக்கு இப்போ கிட்டத்தட்ட 5 டைம்ஸ் நான் இங்கே வாங்கிட்டேன். இங்கேருந்து தான் வாங்கிட்டு இருக்கேன். என் பொண்ணுக்கு நான் இங்கேருந்து ப்ரூவ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ சோப்பு இருக்குது, ஹெர்பல் ஹேண்ட்மேட் சோப்பு இருக்குது, ஹேண்ட்மேட்லேயே லிக்யூடு டிடர்ஜென்ட் இருக்குது, எல்லாமே செம்மையாக இருக்குங்க. இது வந்து நான் ஒரு ரிவ்யூக்காக சொல்லியிருக்கேன். ரொம்ப நல்ல இனிஷியேட்டிவ். எந்த ஒரு செல்ஃபிஷ்னஸும் இல்லாமல் முழுக்க பிஸ்னஸ்காண்டியே பண்ணுறாங்க. அது ரொம்ப பெரிய எல்லா இடத்துலையுமே வரணும். தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே வந்தால் ரொம்ப நல்லது. நல்லாயிருக்கும். மனுஷன் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த மாதிரி எங்களுக்கு இது, அதாவது வாழ்வாதாரம்ன்றது பெரிய விஷயங்க. எல்லாருக்குமே அது கிடைச்சிடாது. அதை மெனக்கெடுத்து இங்கே இருக்க போலீஸ் அவங்க சார்ஸ் எல்லாருமே அவ்வளோ அழகாக பண்ணுறாங்க. அவங்களோட பிஹேவியர்ஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி அதுக்காண்டி தான் நாங்கள் நம்மள ஒரு ஆளாக நம்ம ஐயோ போலீஸ்னா எப்படியோ அப்படி நம்ம நினைப்போம், அந்த டிவியில் சினிமாலெல்லாம் பார்த்து. ஆனால் நம்மள ஒரு ஆளாக இருந்து நமக்காண்டி அதை சொல்லி புரிய வச்சு நாங்கள் இப்போ இங்கேருந்து தான் வாங்குகிறோம். எல்லா இடத்துலையும் வாங்குறத விட இங்கே ரொம்ப பியூராக இருக்குது, ஜென்யூனாக பண்ணுறாங்க. அவங்களுக்காண்டி உண்மையிலே மனசார பண்ணுறாங்க. இதனால எந்த ஒரு லாபமும் போலீஸ்காரங்களுக்கு கிடைக்குதான்னு எனக்கு தெரியல. இது எல்லாமே வந்து லிசனர்ஸ்க்காண்டி மனப்பூர்வமாக அவங்க பண்ணுறாங்க. அது வந்து எல்லாருமே அதை சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாரும் அதே மாதிரி வந்து நம்ம யாருக்கு எப்படி நம்ம வாங்குறோம், தேங்காய் எண்ணெய் வாங்குறோம், கடலை எண்ணெய் வாங்குறோம், நல்லெண்ணெய் வாங்குறோம், முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வந்து வாங்குங்க. ஏன்னா இந்த சரௌண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இப்போ நிறைய இடத்துல இந்த அங்கெல்லாம் செக் இருக்கு, அரசடியில் செக் இருக்கு எல்லாம் இருக்கு. ஆனால் நான் இது தெரிஞ்சதுலேருந்து இங்கே தாங்க வாங்குறேன். வாங்குறது வந்து இவங்களுக்காண்டி மட்டும் இல்லை, உண்மையிலே பொருள் நல்லா இருக்கு. அந்த பொருளோட குவாலிட்டி என்ன மட்டும் கிடையாது, எல்லா விஷயங்களும் இங்கே பண்ணுறாங்க பிஸ்னஸ்காண்டி. ட்ரெஸ்ஸில் இருந்து, செல்ஃபில் இருந்து, பெட்ஷீட்டில் இருந்து, ஃபர்னிச்சர் முதற்கொண்டு இருக்குது. அதுதான் பெரிய விஷயமா இருக்குது. ஃபர்னிச்சர் எல்லாம் அப்படியே பியூர் தேக்கிலேயே பண்ணுறாங்க. ரொம்ப நல்லாவே பண்ணுறாங்க. ஸ்வீட்ஸ் இருக்குது, வேஷ்டி, சட்டை எல்லாமே இருக்குது இங்கே. ஒரு வாட்டி இங்கே வந்து கண்டிப்பாக பாருங்கள். உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் பண்ணுங்கள். இங்கேயும் கடையில் கொண்டு போய் கொடுக்குற காசு இங்கே கொஞ்சம் கொடுத்து வாங்கி பாருங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது அந்த போலீஸுன்ற கண்ணோட்டம் இங்கே வந்தோடனே மாறி போச்சுங்க. இதை நாங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக நின்று பேசுகிறோம் தெரியுமா? அவ்வளோ அழகாக எங்கள் கூட என்ன சொல்கிறது, அவ்வளோ எங்களுக்குலாம் உண்மையிலே நம்ம ஏன்னா இப்படி நினச்சோன்ற தாட் வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோ அழகாக இருக்குது உண்மையிலே. அது மேன்மேலும் வளரணுன்றது தான் எங்களுடைய இது. அது மக்கள் நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா நல்ல ஒரு விஷயம் இல்லையா? அதுக்கு கண்டிப்பாக ஒரு விதை மாதிரி நாங்கள் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். நீங்களும் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.